Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சிலிங் சம்பந்தமா நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது மார்னிங் ஒரு வீடியோ போடுறோம். அதாவது ரவுண்ட் 1க்கு அப்புறம் எவ்வளவு வேகன்சி வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா போடுறோம். இப்போ நம்ம பார்க்க போறது ரவுண்ட் 2க்கு அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து எவ்வளவு வேகன்சி வந்து இருந்துச்சு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சிட்டி கேம்பஸ், அதாவது சிஇஜி கேம்பஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சிஇஜி கேம்பஸ்ல அதாவது மார்னிங் நம்ம போட்ட வீடியோவும் இந்த PDF நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. சரியா? ஜெனரல் அகாடமிக் வேகன்சி பொசிஷன் ஆஃப்டர் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. மார்னிங் போட்ட வீடியோல அதாவது ரவுண்ட் 1க்கு அப்புறம் இருந்த வேகன்சில கொஞ்சமாவது நமக்கு வந்து சிஇஜி கேம்பஸ்ல SC SCA ST இதுலயாவது கொஞ்சம் சீட் வந்து இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்களே என்ன பாக்குறீங்க, எந்த கோர்ஸ்லயுமே வந்து சீட் இல்ல ரவுண்ட் 3க்கு. சரியா? அப்ப ரவுண்ட் 3க்கு யார் வருவா அப்படிங்கிறப்ப லாஸ்ட் இயர் படி பார்த்தோம் அப்படின்னா 142க்கு கீழே இருக்கவங்க எல்லா பேருமே ரவுண்ட் 3ல வருவாங்க. அப்ப ரவுண்ட் 3ல வரவங்களுக்கு எப்படிப்பட்ட காலேஜஸ் வந்து கிடைக்கும் சார் அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் இப்ப ஏசிடி கேம்பஸ்லயும் ஏதோ SCAல ஒரு 1-2 சீட் வந்து இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் MIT கேம்பஸ் பாருங்க. MIT கேம்பஸ்ல சுத்தமா எந்த கோர்சஸுமே வந்து சீட்டே இல்லை. சரியா? சரிங்க சார், நம்ம வந்து PSG கேம்பஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். PSG கேம்பஸ்ல சீட் வந்து இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா PSG கேம்பஸ் இப்போ நீங்க பாக்குறீங்க. PSG கேம்பஸ்லயும் சுத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க பாக்குறீங்க சீட்டே இல்ல. ஒரு கோர்ஸ்ல கூட என்ன பாத்தீங்கன்னா சீட் இல்ல. சரியா? சரி சார், ஃபேஷன் டெக்னாலஜியா சீட் இருக்கான்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா SCல 2 சீட்டு, SCAல 1 சீட் இருக்கு, STல ஒரே ஒரு சீட் இருக்கு. ஃபேஷன் டெக்னாலஜியும் இதுதான் நிலைமையா இருக்கு. சரியா? அப்ப தேர்ட் ரவுண்ட்ல என்ன சார் பண்றது அப்படிங்கறத நான் கடைசியா சொல்றேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து CIT பார்க்கலாம். CITல சீட் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். CIT கோயம்புத்தூர் 2007 கவுன்சிலிங் கோடு. அடுத்து அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீட்டே இல்ல தேர்ட் ரவுண்டுக்கு. சரியா? அப்ப தேர்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்க ஒரு விஷயம் கவனிச்சுக்கணும். சரியா? தேர்ட் ரவுண்டு அதாவது நல்ல டாப் காலேஜ்னு சொல்றதை விட டாப் 25 இல்ல 30 காலேஜஸ்லயே நமக்கு என்ன சொல்றதுன்னா தேர்ட் ரவுண்டுக்கு சீட் வந்து இருக்காது. இது வந்து நிதர்சனமான உண்மை. அதனால எல்லா பேருமே போய் மேனேஜ்மெண்ட் கூட்டால நீங்க போட்டுருங்க நான் சொல்லவே கிடையாது. ஆனா உங்களுக்குன்னு தகுந்த மாதிரி அதாவது 142க்கு கீழே அதுக்கு தகுந்த மாதிரியான காலேஜஸ் வந்து கண்டிப்பா தான் இருக்கும். AIDS கிடைக்குமா? கிடைக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா காலேஜ் தான் அங்க மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்கும். சரியா? அப்ப உங்களுக்கு பிடித்தமான காலேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் திரும்பவும் சொல்றேன், சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம ஒழுங்கா போட்டோம் அப்படின்னா அதாவது தேர்ட் ரவுண்ட்லயும் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்க காலேஜ்ல நம்ம என்ன பார்த்தீங்கன்னா AIDS அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நம்ம படிக்கலாம். இல்ல சார், நான் வந்து டொனேஷன் இல்லாம எனக்கு ஏதாவது காலேஜ் இருந்தால் தயவு செய்து சொல்லுங்க சார் அப்படின்னா நீங்க நம்மளை எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். சரியா? நீங்க முக்கியமா பண்ண வேண்டியது சாய்ஸ் ஃபில்லிங். சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும் நல்லபடியா நீங்க பண்ணீங்க அப்படின்னாவே போதுமானது. நீங்க ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கக்கூடிய காலேஜஸ்க்குள்ள நம்ம வந்து சீட் வந்து எடுக்கலாம். சரியா? அதனால நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். இதோட PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட். தேங்க்யூ.